ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சட்னி தொக்கு வகையில் நான் பூண்டு மிளகாய் போட்ட கார சட்னி ரெடி பண்ண போகிறேன். அதோட ஒரு 4 தக்காளியும் கல் உப்பும் சேர்த்து இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வர போகிறேன். இதுக்கு நான் பூண்டு பல் இந்த சைஸில் 20 பல் எடுத்திருக்கேன். பூண்டு பல் எடுத்திருக்கேன். 4 தக்காளி, 8 மிளகாய் வத்தல், கல் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். நான் எல்லாத்துக்குமே கல் உப்பு தான் நான் சேர்த்துப்பேன் இந்த மாதிரி அரைக்கிறதுக்கெலாம். இதில் கடாயில் நல்லெண்ணெய் வச்சு இது இது மாதிரி தொக்கு பேட்டர்னில் தான் நான் கிளற போகிறேன். அதனால் நல்லெண்ணெய் வச்சுனா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த கிரேவியை சேர்த்து கிளறணும். 10 நிமிஷத்தில் நல்ல பச்சை வாடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா அப்படியே அரோமா அவ்வளோ இதுவாக இருக்குது. ரொம்ப வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி நான் சேர்க்குறதுக்கு காரணம் பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிட, தோசை, இட்லி, அடை எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள். பொதுவாக கார சட்னிக்கு வெறும் மிளகா, பூண்டு, கல் உப்பு மட்டும்தான் அரைச்சி செய்வாங்க. இது தக்காளி சேர்க்குறது நான் அடிஷ்னலாக இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் வேணால் ஒரே ஒரு பிஞ்ச் சுகர் போட்டுக்கலாம், தேவையான சேர்த்துக்கலாம். ஈஸியாக ரெடி. ஓகே, see you, bye.